Hi, வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இது ஒரு எக்ஸாம் சீசனுனால ஒரு சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கொடுக்கலாம் நம்மளோட யங்ஸ்டர்ஸுக்கு அப்படின்னு நான் விஷ் பண்ணியிருந்தேன். ஸோ ஏன் அப்படின்னா என்னோடய பேஷன் யூடியூபாக இருக்கலாம், பட் ப்ரொஃபஷனே ஐம் டீச்சர். ஸோ ஒரு டீச்சர் ஒரு பேப்பரை கரெக்ட் பண்ணும்போது உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எப்படி இருக்கும், டீச்சரோட எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் எப்படி குட் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். மேக்ஸிமம் நீங்கள் 70 to 80% தான் போர்டு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதில் எப்படி ஹை மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிற சில டிப்ஸ் சொல்லியிருக்கேன். நான் ஆக்சுவலி ஸ்கெட்ச் போட்டு வச்சுருக்கேன். ஸ்க்ரீன் டைம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இப்போ நீங்கள் எப்படி குட் மார்க்ஸ் எடுக்கலான்னு யூடியூப்பில் நிறைய பேர் யூஸ்வலாக நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு என்ன சொல்ல ஹேபிட்னே சொல்லலாம். பிகாஸ் நம்ம அட் லாஸ்ட் மினிட்ல யூடியூப்லாம் போய் சர்ச் பண்ணிட்டு இருப்போம். நமக்கு நர்வஸ் போகும், ஐயோ எப்படி படிக்கணும், அந்த மாதிரி டைமில் இந்த வீடியோஸ் உங்களுக்கு கொஞ்சம் யூஸாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் இது ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு போர்டு எக்ஸாம் போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இது நிறைய பேரோட ட்ரீமாக இருக்கலாம். நிறைய பேர் நான் நல்லா படிச்சிருப்பீங்க. பாதி பேர் 70 to 60% தான் படிச்சிருப்பாங்க, பாதி பேர் 50 to 40% தான் படிச்சிருப்பாங்க, அண்ட் பாதி பேர் ஜான்லேருந்து படிக்கலாம், அட் லாஸ்ட் மினிட் படிக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. பட் அட் லாஸ்ட் மினிட் நீங்கள் படிக்கிறது இட்ஸ் வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படி தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் ஏன் அப்படின்னா, நீங்கள் லாஸ்ட் மினிட்ல படிச்சிங்கன்னா இட்ஸ் லாஸ்ட் மினிட் இஸ் டு ரிவைஸ் அண்ட் நாட் இஸ் டு ஸ்டடி. ஸோ நீங்கள் 50 to 60% தான் படிச்சிருக்கீங்க அப்படின்னா இட்ஸ் நோ ப்ராப்ளம். நீங்கள் ரிவைஸ் பண்ணி அதை நீங்கள் எப்படி ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பாயிண்ட் டிப் இஸ் டு ப்ரெசென்ட் அ பேப்பர் நீட்லி. இதுதான் ஃபஸ்ட்டு டிப். ஓகே, ப்ரெசென்ட் அ பேப்பர் நீட்லி அப்படின்னா ஏன் அப்படின்னா, யூஸ்வலாக நான் உங்களுக்கு அந்த வீடியோ லாஸ்ட்டில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் ஒரு பேப்பரோட ப்ரெசன்டேஷன் எப்படி இருக்கணும். யூஸ்வலாக என்கிட்ட ஒரு 11th physics தான் இருக்குது. ஸோ 11th physics புக்கில் நான் ஒரு சில டாபிக் இல்லைனா 10 சயின்ஸ் இதெல்லாம் இருக்கட்டும். ஸோ நான் எப்படி ஒரு பேப்பரை ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோட எண்டில் நான் ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட் நம்ம டிப்ஸ் பார்த்துடலாம். ஸோ பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணுறது தான் ஃபஸ்ட் பாயிண்ட்டு. என்ன அப்படின்னா, ஒரு ஸ்கிரிபிளான பேப்பரும் இருக்கட்டும், ஒரு நீட் ஹேண்ட் ரைட்டிங். யூஸ்வலாகவே என்னோடய ஹேண்ட் ரைட்டிங் ஸ்கூல் டேஸில் இட்ஸ் பெட்டராக தான் இருக்கும். பிகாஸ் எங்கள் ஸ்கூலில் ஹேண்ட் ரைட்டிங்கும் தனியாக கோச் பண்ணனால என்னோடய ஹேண்ட் ரைட்டிங் பெஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட் நீங்கள் ஹேண்ட் ரைட்டிங் இம்ப்ரூவ் பண்ணணும், அதுதான் மெயின். ஸோ நம்ம போர்டு எக்ஸாம் இன்னும் நம்ம ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இல்லை, இனி இம்ப்ரூவ் பண்ணால் இட்ஸ் ஓகே. கொஞ்சம் நீங்கள் நீட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க. பட் பேப்பரோட பிகினிங்கில் என்ன எழுதினீங்களோ, ப்ரெசன்டேஷன் எப்படி இருந்துச்சுனோ, ஸ்டில் த எண்ட் தட் ப்ரெசன்டேஷன் ஷுட் பி பர்ஃபெக்ட். ஃபஸ்ட் நம்ம நீட்டாக எழுதிட்டு கொஞ்சம் நல்லா டைம் ஆக ஒரு 3 hours டைம் இருக்கும். 3 ஹவர்ஸில் லாஸ்ட் ½ an hour உட்காந்துட்டு நம்ம டீட்டெயிலுக்கு ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம், 5 mark கொஷின் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். நிறைய நீங்கள் ஸ்கிரிபிள் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் இருக்காது. அண்ட் ஃபஸ்ட்டு இந்த பிகினிங் பேப்பர் நல்லாயிருக்கும், அட் லாஸ்ட் பேப்பர் டென்ஷன் பண்ணி விட்ருவோம் ஒரு டீச்சர்ஸ் கரெக்ட் பண்ணுறதுக்கு. அது நீங்கள் இந்த மிஸ்டேக் நீங்கள் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஃபஸ்ட்லேருந்து ப்ரெசன்டேஷன் நல்லா பண்ணுறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டுமே ப்ரெசன்டேஷன் நல்லா பண்ண ட்ரை பண்ணுங்கள் அந்த லாஸ்ட் வர. அண்ட் டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். டைம் மேனேஜ்மெண்ட் வச்சு தான் நீங்கள் இதை பேப்பர் ப்ரெசென்ட் பண்ண முடியும். ஸோ அதை ஃபஸ்ட்டு நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ரெசென்ட் நீட்லி அது சொல்லிட்டேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இது போர்டு எக்ஸாம்னால இப்போது நான் டீச்சராக இருக்கேன் அப்படின்னா எனக்கு கிளாஸில் யார் யார் பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸுங்கிறது எனக்கு தெரியும். ஸோ அந்த பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸோட பேப்பர் தான் ஃபஸ்ட்டு எல்லா டீச்சர்ஸுமே எடுத்து கரெக்ட் பண்ணுவாங்க. ஸோ கரெக்ட் பண்ணும்போது அவங்க என்ன மிஸ்டேக் விட்ருக்காங்க, ஃபஸ்ட் மார்க் என்ன, 98 ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, ஓகே, அந்த பேப்பர் வச்சு தான் நெக்ஸ்ட் இருக்க பேப்பர்ஸ்லாம் கரெக்ட் பண்ணுவாங்க. பட் எனக்கு அந்த ஹேபிட் கிடையாது. மோஸ்ட் ஆஃப் இந்த ஹேபிட் இருக்கும் எல்லா டீச்சர்ஸுக்குமே. ஸோ போர்டு எக்ஸாமுக்கு நம்மளோட ரோல் நம்பர் மட்டும் தான் அவங்களுக்கு தெரியும். பட் அந்த ரோல் நம்பர் கூட ஃபேக் ரோல் நம்பராக இருக்கலாம். அது எல்லாம் என்னென்ன அந்த கரெக்ட் பண்ணுற உங்களுக்கு எக்ஸாமினர் தான் நமக்கு தெரியும். ஸோ அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட் ரோல் நம்பர் அப்புறம் நம்ம பேப்பர் கொஞ்சம் நல்லா ப்ரெசன்டபுளாக இருந்தால் தான் அது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதுதான் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு டீட்டெயில் போடுறேன், 5 mark போகிறேன், அப்புறம் 2 mark வரேன், அப்படி இந்த மாதிரி ரிவர்ஸ் ஆர்டரில் தயவு செய்து யாருமே ப்ரெசென்ட் பண்ணாதீங்க. பிகாஸ் அதில் நிறைய நம்பர்ஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு 1 mark 2 markன்னு காலம் இருக்கும். ஸோ நீங்கள் இப்படி ரிவர்ஸ் ஆர்டரில் எழுதிருந்தீங்க அப்படின்னா பாதி டீச்சர்ஸ் ரிவர்ஸ் ஆர்டர் சஜஸ்ட் பண்ணாங்க, பட் ஐ ஒன்ட் சஜஸ்ட் லைக் தட். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் 1 mark அண்ட் தென் அந்த மாதிரி என்ன கொஷின் பேப்பரில் இருக்கோ அதை அப்படியே நீட்டாகவே
லைன் பை லைனாக நீங்கள் அப்படியே ப்ரெசென்ட் பண்ணி ரிவர்ஸ் ஆர்டரில் தயவுசெய்து ப்ரெசென்ட் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் வந்து ரோல் நம்பர் ரொம்ப முக்கியம். அண்ட் தென் கொஷின் நம்பர் அண்ட் வந்து ஒரு கொஷினை எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த கொஷினை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு டபுள் லைன் அண்ட் ஹெட்டிங் கொடுக்குறது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஹார்ட் அப்படின்னு ஒரு கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூ கிவ் அபவுட் அ ஹார்ட்டை பற்றி ஒரு லைன் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கோங்க. ஓகே, 2 லைன் ஹார்ட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து ஒரு ஹெட்டிங் கொடுங்க, சப் ஹெட்டிங் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஹார்ட். நெக்ஸ்ட் வந்து அதை பண்ணுங்கள். அப்புறம் டயக்ராம் வரைங்க. அண்ட் டயக்ராமுக்கு அப்புறம் கொஞ்சம் எழுதுங்க. கண்டிப்பாக டயக்ராமை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. நம்ம வந்து இப்படி சும்மா பார்த்துருவோம் புக்கில், இதை பார்த்துட்டு ஓகே நம்ம இன்றைக்கி எக்ஸாமில் போய் நம்ம ட்ரா பண்ணிடலாம் அப்படின்னு நினைப்போம். பட் அப்படி செய்து நினைக்காதீங்க. நம்ம நிறைய மிஸ்டேக் நானும் வந்து நிறைய வந்து ஸ்கூல் டைமில் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அப்படி பண்ணிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா அந்த டயக்ராம் ஞாபகம் இருக்க தவிர அந்த பார்ட்ஸ் எதுவுமே உங்களுக்கு ஞாபகம் இருக்காது, அதை ப்ரெசென்ட் பண்ணவும் வராது. ஸோ டயக்ராமை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பார்ட்ஸை லேபிள் பண்ணுங்கள். லேபிள் பண்ணுற போது எல்லாமே ஒரு சைடாக லேபிள் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ அது பேப்பரில் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு ஸ்பேஸ் இல்லை அப்படின்னா இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். பாதி ஸ்கூலில் வந்து பிளாக் இங்க் அண்ட் ப்ளூ இங்க் யூஸ் பண்ணலாம், பாதி ஸ்கூலில் வந்து ப்ளூ இங்க் மட்டும் தான் வாங்க. சரி ஓகே, அப்போ அந்த ப்ளூ இங்க் ஃபுல்லாகவே பேப்பரில் பார்க்க நல்லா இருக்காது. ஸோ நம்ம ஒரு கலர்ஸ் கொடுக்கலாம். கலர்ஸ்லாம் நமக்கு ஒன்றுமே கிடையாது, பென்சில்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ பென்சில் வச்சு என்ன பண்ணலாம், டயக்ராம் தான் கண்டிப்பாக மஸ்ட்டு வந்து பென்சில் வச்சு நீங்கள் டயக்ராம் பண்ணுங்க. லேபிள் த பார்ட்ஸும் கண்டிப்பாக பென்சில் வச்சு மார்க் பண்ணலாம். டோன்ட் யூஸ் பென். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாதி ஸ்கூலில் வந்து கலர் பென்சில் வச்சு நீங்கள் டயக்ராமை கலர் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி கலர் பண்ணுங்கன்னு சொன்னாங்களோ இட்ஸ் வெல் அண்ட் குட். அது வந்து கொஞ்சம் நீட்டாகவே இருக்கும். பட் ஷேட் பண்ணும்போது ஒரே சைடாக நீங்கள் ஷேட் பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ ஃபிசிக்ஸ் டயக்ராம்லாம் இருக்குது அப்படின்னா சர்க்கியூட்லாம் ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ அந்த சர்க்கியூட் டயக்ராமுக்கு நீங்கள் ஷேட்ஸ் பண்ணலாம் நெசசரி இல்லை. ஜஸ்ட் கரண்ட் வந்து எந்த ஃப்ளோவில் போகுது அந்த மாதிரி நீங்கள் ஆரோ மார்க்ஸ் அது மட்டும் தான் ஃபிசிக்ஸ் டயக்ராமில் இம்பார்ட்டன்ட். பட் பயாலஜி டயக்ராமில் கண்டிப்பாக லேபிள் த பார்ட்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட். கெமிஸ்ட்ரி பொறுத்தவரை ஈக்குவேஷன்ஸ் இம்பார்ட்டன்ட். அண்ட் கெமிஸ்ட்ரியில் அவ்வளோவா டயக்ராம் வராது. பட் வந்தாலும் உங்களுக்கு வந்து ஜஸ்ட் இந்த பீக்கர் அந்த மாதிரி தான் வரும். ஸோ ஒரு ஈக்குவேஷன் எழுதுறீங்க அப்படின்னா அந்த ஈக்குவேஷன் நீங்கள் வந்து ஹைலைட் பண்ணி ஒரு பாக்ஸ் பண்ணி காமிக்கலாம். இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ட்ரிப். இப்போ நீங்கள் தமிழில் வந்து ஒரு திருக்குறள் எழுதுறீங்க, ஒரு திருக்குறள்லேருந்து ஒரு கொஷின் பிக் மார்க் கொஷின் வந்திருக்கு அப்படின்னா அந்த திருக்குறள் எழுதுறீங்கன்னா அந்த திருக்குறள் நீங்கள் ஆல்ரெடி லேர்ன் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதோட ப்ரீஃப் இன்ட்ரடக்ஷனாக நீங்கள் ப்ரீஃபாக கதையாக எழுதுவீங்க. ஸோ அந்த திருக்குறளில் ஒரு 2 லைன் எடுத்து நீங்கள் வந்து ஹைலைட் பண்ணி டபுள் கொட்டேஷன் போட்டு அதை ஒரு பாக்ஸ் பண்ணி இல்லை க்ளவுட் மாதிரி போட்டு அது மாதிரி கூட நீங்கள் பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணலாம். ஸோ செகண்ட் டிப் வந்து என்ன அப்படின்னா அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஜானுக்கு அப்புறம் படிக்கலாம் அப்படின்னு பாதி பேர் மைண்ட் செட் இருக்கும். அவங்களுக்குலாம் நான் ஒரு டிப் சொல்கிறேன். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் நீங்கள் ஒரு அப் டு 5 or 6 இயர்ஸ்க்குள்ள நீங்கள் வந்து எடுத்து லேர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ அது மட்டுமே போதும். நீங்கள் வந்து இப்போதுலேருந்து கூட ப்ரிப்பேர் பண்ணலாம். அந்த இயர் கொஷின்ஸில் உள்ள 5 மார்க் 2 மார்க் படிச்சிருக்கோங்க. ஸோ மஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து புக் பேக் கண்டிப்பாக நீங்கள் வந்து தரவாக இருக்கணும். புக் பேக் தரவாக இருக்கலாம். பிகாஸ் ஸ்டேட் போர்டை பொறுத்தளவில் எவ்ரிதிங் வந்து ஒரு 1 or 2 ஒன்வேர்ட்ஸ் தான் வந்து உங்களுக்கு வந்து இன்டெரக்டாக இருக்க முடியும். பட் எவ்ரிதிங் வில் பி இன் புக் பேக். ஸோ அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்கவே வேணாம். ஸோ புக் பேக் கொஷின் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ப்ரீவியஸ் 5 இயர் கொஷின்ஸை பார்த்தாலும் அதில் ரிப்பீட்டடாக வந்திருக்க கொஷின்ஸ் நிறையா இருக்கும். ஸோ அந்த கொஷின்ஸை நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்தாலே போதும். ஸோ போதும், மேக்ஸிமம் போதும். நீங்கள் மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ மேக்ஸை பொறுத்தவரை இன்னொரு ப்ரெசன்டேஷன் டிப்ஸ் சொல்கிறேன். மேக்ஸுக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஸ்டெப் ப்ராப்ளம் கண்டிப்பாக மேக்ஸுக்கு கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் எடுத்த உடனே கிவன் டேட்டா எழுதலாம். கிவன் டேட்டா எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு சொல்யூஷன் கூட ஒரு ஹெட்டிங் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அப்படி இல்லையா கேல்குலேஷன் ஒரு ஹெட்டிங் கொடுக்கலாம். இதை நீங்கள் வந்து ஃபிசிக்ஸ் ப்ராப்ளத்தில் கூட யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபிசிக்ஸ் ப்ராப்ளத்தில் ஃபஸ்ட்டு வந்து கிவன் டேட்டா எழுதணும். நெக்ஸ்ட் வந்து ஃபார்முலான்னு ஒரு ஹெட்டிங் போட்டு அந்த ஃபார்முலாவை ஒரு லெட்டர் பாக்ஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு கேல்குலேஷன் ஒரு ஹெட்டிங். இது எல்லாமே நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் சொல்கிறேன். ஓகேவா? கேல்குலேஷன் போட்டுட்டு அந்த கேல்குலேஷன் பார்ட் எழுதி நெக்ஸ்ட் வந்து ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு ஏஎன்எஸ் இட்ஸ் எனஃப் பிகாஸ் டைம் நமக்கு வேணும். ஸோ ஏஎன்எஸ்ன்னு போட்டு 24 or 36 அண்ட் கம்ப்ளீட்லி ஃபிசிக்ஸ் பொறுத்தவரை யூனிட் ரொம்ப முக்கியம். ஸோ யூனிட் கண்டிப்பாக எழுதிடலாம். நெக்ஸ்ட் வந்து கெமிஸ்ட்ரி பொறுத்தவரை ஈக்குவேஷனை பாக்ஸ் பண்ணலாம். பாதி வந்து மேக்ஸ் ப்ராப்ளத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னா ப்ரூஃப் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்களே கொஷின் கொடுத்து அவங்களே ப்ரூஃப் பண்ண சொல்லுவாங்க. ஸோ தீஸ் ஈக்குவல்ஸ் இதுன்னு இருக்கமோ ஸோ உங்களுக்கு வந்து செட்ஸ் லாங்குவேஜில் ஸோ இப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் ஈக்குவல் டு பி இன்டர்செக்ஷன் ஏ அப்படின்னா லாஸ்ட்டு அந்த ஹென்ஸ் ப்ரூவ்ட் அப்படின்னு எழுதிட்டு அந்த ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் ஈக்குவல் டு பி இன்டர்செக்ஷன் சி அப்படின்னு எழுதிட்டு அதை நீங்கள் ஹைலைட் பண்ணி பாக்ஸ் பண்ணி போடலாம். ஸோ மேக்ஸுக்கு இந்த மாதிரி ப்ரெசன்டேஷன் பண்ணலாம். எல்லா சம்மும் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக டபுள் லைன் பண்ணுங்கள். மேக்ஸுக்கு டைம் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி கேல்குலேஷன் டைம் இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் மேக்ஸில் வந்து ட்ரிக்னாமெட்ரிலாம் இருக்குது அப்படின்னா வந்து
உங்களுக்கு ஒரு கீழே வந்து ரஃப் காலம் வச்சு அந்த உங்களை டெக்னாமெட்ரி உங்களுக்கு ஃபார்முலா வந்து பைகாட் பண்ணதில் நான் வந்து டேப்லெட் காலம் போட்டதாக தான் எனக்கு தெரியும் அப்படின்னா ரஃப் காலத்தில் நீங்கள் டேப்லெட் காலம் போடலாம், இட்ஸ் நோ இஷ்யூஸ். ஸோ பேப்பரில் ஒரு டிவைடாக நீங்கள் டிவைட் பண்ணி அதை ரஃப் காலமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யூஸ் பண்ணிவிட்டு அட் லாஸ்ட் கூட நீங்கள் ரஃப் காலம் யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லா சைடில் ரைட் ஹேண்ட் சைடும் ஒரு ரஃப் காலம் போட்டாலும் சரி, இல்லை பேப்பரோட எண்டில் ரஃப் காலம் போட்டுட்டு அந்தந்த சம்மை நீங்கள் பண்ணால் கூட கொஞ்சம் நீட்டாக இருக்கும். பிகாஸ் இது வந்து நம்ம சம் பண்ணிவிட்டு சைட் பையாக ஒரு அடிஷனோ மல்டிப்ளிகேஷனோ உங்களுக்கு தெரியாது அப்படின்னா அந்த சைடு நீங்கள் பண்ணுறது கேல்குலேஷன் நல்லா இருக்கா. ஸோ ரஃப் காலம் மாதிரி கீழே டிவைட் பண்ணிட்டு பண்ணலாம். ஸோ இந்த டிப்ஸை நீங்கள் மேக்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இங்கிலீஷ் எஸ்ஸே இருக்குது, இல்லை 5 மார்க் இருக்குது, உங்களுக்கு பேராகிராஃப் எழுதணும், கண்டிப்பாக இன்ட்ரோ இருக்கணும் அண்ட் கன்க்ளூஷன் இருக்கணும். ஸோ இது ரெண்டையும் யூஸ் பண்ணி நீங்களாக ஏதாவது ஒரு பாயிண்ட்ஸ் உங்களுக்கே தெரியும், ஒரு ஸ்டோரி ப்ரீஃப் பண்ண சொல்கிறாங்க, இல்லை உங்களுக்கு வந்து போம் தெரியும், உங்களுக்கு வந்து லெசனோட ஸ்டோரி தெரியும் அப்படின்னு நீங்களும் ஒரு ஹெட்டிங் டாபிக் வச்சு நான் அது கீழே நீங்கள் வந்து ஒரு 3 or 4 லைன்ஸ் எழுதுனீங்கன்னா போதும். பட் ஏதோ ஃபாஸ்ட்டாக ப்ரெசென்ட் பண்ண பாருங்கள். பிகாஸ் வி ஹேவ் நோ டைம், இட்ஸ் ஒன்லி 3 hours நம்ம முடிக்கணும். ஸோ இந்த கிராமட்டிக்கல் பார்ட்லாம் இருக்குது அப்படின்னா கிராமர் வந்து நல்லா வந்து 10th இருக்கட்டும் 11th இருக்கும், புக் பேக்கை ஃபஸ்ட் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஸோ அதுலேருந்து தான் கண்டிப்பாக வந்து கிராமர் 1 words வரும். ஸோ 1 word ஃபஸ்ட் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணாலே யூ கேன் ஸ்கோர் மோர் தென் 50%. ஓகேவா? ஸோ டிப் போகலாம். தேர்ட் டிப் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம் ஸ்டடி போர்ஷன் வந்து எப்படி வந்து எப்படி சொல்ல டிவைட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நீங்கள் இந்த மாதிரி கவர் பண்ணி படிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு போர்ஷன் நீங்கள் ஆல்ரெடி படிச்சுட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் ரிவைஸ் மட்டும் பண்ணுங்கள். கண்டிப்பாக லாஸ்ட் சாப்டர் ஸ்கிப் பண்ணிடாதீங்க, விட்டுறாதீங்க. ஓகேவா? அது நெக்ஸ்ட் வந்து டைம் மேனேஜ்மெண்ட் வந்து தான் 4th ட்ரிப். ஓகே, டைம் மேனேஜ்மெண்ட் வந்து எப்படி சொல்ல, 1 wordக்கு நீங்கள் ஒரு 10 minutes 15 minutes உங்களுக்கு தெரியல அது இன்டெரக்டாக இருக்குன்னா அந்த 1 word நம்பர் போட்டு விட்டுருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து 2 mark எழுதுங்க, இல்லை 3 marks, இல்லை 5 marks அந்த மாதிரி வரிசை எழுதிட்டு லாஸ்ட் 1 hour கண்டிப்பாக வந்து டீட்டெயிலுக்கு விட்டுருங்க. பிகாஸ் அது கொஞ்சம் டைம் இருக்கும், நமக்கு எழுதுறதுக்கு நிறைய விடும், நம்ம டயக்ராம் வரையும். பாதி பேர் என்ன செய்வாங்க, கொஷின்ஸ் எழுதிட்டு அந்த டயக்ராமுக்கு உள்ள ஸ்பேஸை மட்டும் விட்டுருவாங்க. லாஸ்ட்டு ஃபைனலாக பேப்பர் செக் பண்ணும்போது தான் தெரியுது ஐயோ நம்ம டயக்ராம் ட்ரா பண்ணலேன். ஸோ அந்த மிஸ்டேக்கை பண்ணாதீங்க. சைட் பை சைட் எழுதும் போதே அந்த ஒரு கொஷின் எழுதினீங்க, அந்த கொஷினை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. பிகாஸ் அந்த டயக்ராமுக்கு 1 or 2 marks இருக்கும். ஸோ நீங்கள் அட் லாஸ்ட் ஃபைனலாக செக் பண்ணும்போது ஐயோ டயக்ராம் எழுதலையே அந்த அவசரத்தில் நீங்கள் வரையும் போது நல்லா ட்ரா பண்ண மாட்டீங்க. அப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் நர்வஸாக இருக்கும், டயக்ராமும் நீட்டாக இருக்காது. பாதி பேர் டைம் அவுட் ஆகிட்டுன்னு சொல்லிட்டு பேப்பரையும் வாங்கிடுவாங்க, உங்களுக்கு அந்த மார்க்கும் அதில் லெஸ் ஆகிடும். ஸோ ஒரு கொஷின் எழுதுறீங்கன்னா அது கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் சொல்லுவேன். கெட் அ குட் ஸ்னாப் டைம் ஆர் கெட் குட் ஸ்லீப். ஓகே, இதுதான் நம்மளோட 5th பாயிண்ட். ஏன் அப்படின்னா நாளைக்கு போர்டு எக்ஸாம்ஸ் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு உங்களோட ஃபார்முலாஸு கேல்குலேஷன்ஸ் நீங்கள் படித்தது எல்லாமே ரிவைஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். நம்மளோட பிரெயின் கூட எல்லாத்துக்குமே இது நடந்துருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இருக்கும், அப்போ உங்களுக்கு கொஞ்சம் நர்வஸ் இருக்கும், நம்ம எல்லாத்தையும் எடுத்து போகணும், கரெக்ட் டைமுக்கு போகணும், நம்ம எப்படி ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படி இப்படி இருக்கும். பட் இப்போ உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, எங்களோட பெட்டராகவே இருக்கீங்க. நீங்கள் வந்து எதை பற்றியுமே ஒரி பண்ணிக்க மாட்டீங்க. எக்ஸாமாக ஹாயாக இருக்கீங்க, ரிசல்ட் வரப்போதா ஹாயாக இருக்காங்க. ஸோ உங்களுக்கு எந்த நர்வஸும் இல்லை, அந்த மாதிரி இருக்கிறதா நல்லது. டேக் அ குட் ஸ்னாப் டைம். ஓகே, ஸோ நல்லா நீங்கள் ஸ்லீப் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் எக்ஸாம் பண்ணும்போது உங்கள் மைண்ட் வந்து ஃப்ரீயாக இருக்கும் அண்ட் ப்ரெசென்ட் பண்ணுறதும் நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் மேக்ஸ்லாம் வந்து கேல்குலேஷன்ஸ்லாம் நிறைய வந்து மைனர் மிஸ்டேக் விட்டுருவீங்க. ஸோ கேல்குலேஷன்ஸ் நிறைய மிஸ்டேக் இருக்கும். ஸோ நல்லா குட் ஸ்லீப் தூங்குங்க அண்ட் நல்ல ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஃபீவர் எதுவும் வந்தால் உங்களால் ஸ்டடீஸில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிக்க முடியாது. ஸோ நல்ல குட் ஸ்லீப் அண்ட் நல்ல ஹெல்த்துமே முக்கியம். நல்லா சாப்பிடுங்க. எக்ஸாம் டைமில் நமக்கு வந்து 2 days 3 days லீவ் இருக்குன்னா இட்ஸ் நோ ப்ராப்ளம். அதில் வந்து நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். ஸோ அந்த டே பிஃபோர் தூங்காமல் நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு நம்ம மார்னிங் சீக்கிரமாக எழுந்திரிச்சு படிக்கிறது அதெல்லாம் ஓகே தான். 4 o'clock 5 o'clock நீங்கள் வந்து ஒரு நல்லா உங்களுக்கு எதுவுமே ரொம்ப ஹார்டாக இருக்குது, இது வந்து உங்களுக்கு படிக்கிற ஹார்டாக ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஏர்லி மார்னிங் ஸ்டடியில் யூஸ் பண்ணி. பாதி பேர் வந்து நைட்டு 12 o'clock இல்லை 1 o'clock 2 o'clock படிச்சுட்டு அவங்க தூங்கிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறதும் கரெக்டு தான். அப்போ நம்ம ஒரு 6 o'clock வந்து கெட்டப் ஆனால் நமக்கு மைண்ட் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் ஸ்லீப் எடுத்துக்கோங்க. ஓகே,
லாஸ்ட் மினிட் ப்ரிப்ரேஷன் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஸோ லாஸ்ட் மினிட் ப்ரிப்ரேஷன் கண்டிப்பாக கிடையாது, நான் அதை சஜஸ்ட் பண்ணவே மாட்டேன். ஸோ நீங்கள் வந்து சிம்பிளாக வந்து லாஸ்ட் மினிட்னா இயர்லி கொஷின்ஸை மட்டும் படிச்சுட்டு நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இயர்லி கொஷின் என்ன ரிப்பீட்டடாக கொஷின்ஸ் கேட்டிருக்கு அதை பார்த்துட்டு நல்லா ரிவைஸ் பண்ணுங்கள். மெயினாக வந்து ரிவைஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். நீங்கள் படிக்கிறீங்களா படிக்காத செகண்டரி, நம்ம குவார்டர்லி படிச்சிருக்கோங்க, நம்ம ஹாஃப்லி படிச்சிருக்கோம், நமக்கு ஞாபகம் இருக்கும், நம்ம ரிவிஷன் தான் அந்த கொஷினை அட்டன் பண்ணோமே, ஸோ அது நமக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. பட் அந்த எக்ஸாம் டைமில் அந்த பாயிண்ட் ஆஃப் டைம் நீங்கள் போயிருக்கும்போது அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் உங்ககிட்ட இருக்காது. ஸோ அந்த நீங்கள் ரிவிஷனை நல்லா ப்ரெசென்ட் பண்ணியிருப்பீங்க, அந்த கொஷினுக்கு உங்களுக்கு 5 மார்க் வந்துருக்கும். பட் அதே கொஷின் நீங்கள் வந்து போர்டில் எழுதும்போது உங்களுக்கு வந்து நீங்கள் லூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா யூ ஹேவ் நாட் ரிவைஸ் த கொஷின். ஸோ என்ன தான் உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சாலும் அந்த கொஷின் நீங்கள் 10 டைம்ஸ் எழுதுனாலும் அதில் ரிவைஸ் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ இயர்லி கொஷின்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு நிறைய டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த கொஷினை வந்து ட்ரா பண்ணி எழுதி பார்க்குறது தப்பே இல்லை. ஸோ நீங்கள் ஒரு தடவை நல்லா ரிட்டர்ன் பண்ணி எழுதி பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது பைகாட் பண்ணவே தேவையில்லை, நல்லா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நீங்கள் எக்ஸாமே நல்லா ப்ரெசென்ட் பண்ணுவீங்க. ஜிபிடி எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். இது ஒரு டிப் என்ன அப்படின்னா, இப்போ உங்கள்கிட்ட பிடிஎஃபாக கண்டென்ட் இருக்கு, மேக்ஸிமம் வந்து நம்மளோட கூகுளில் சர்ச் பண்ணாலே உங்களுக்கு என்சிஆர்டி இல்லை எஸ்சிஆர்டிஸ் புக்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ அந்த புக்ஸில் நீங்கள் என்ன சப்ஜெக்ட் வேணுமோ அதை எடுத்து உங்களுக்கு டைம் இல்லை அது லாஸ்ட் மினிட்ல நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா ஸோ அதை ஜிபிடியில் போட்டுட்டிங்கன்னா சஜஸ்ட் மீ a சிம்பிள் இம்பார்ட்டன்ட் கீவேர்ட்ஸ் ஆஃப் திஸ் டாபிக் எனி டாபிக் அப்படி. இப்போ மோஷன்லெஸ் ஸ்ட்ரைட் லைன் அப்படின்னா சரி ஓகே மோஷன்லெஸ் ஸ்ட்ரைட் லைன் அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது சின்ன கீ பாயிண்ட்ஸ் மட்டும் கொடுக்கும். ஸோ அந்தந்த கீ பாயிண்ட்ஸை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் நம்ம மொபைலில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம மைண்டில் ஞாபகம் இருக்கும், பட் நமக்கு ஹேண்ட் ரிட்டனாக எழுதும் போது வராது. ஸோ அது இப்போ புக் சைட்லேயோ இல்லைனா உங்களுக்கு என்ன நோட்ஸ் எடுப்பீங்களோ அந்த நோட்ஸ் நீங்கள் அப்படியே மார்க் பண்ணிக்கிட்டே வந்து அந்த கீ பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணிட்டு வந்தீங்க. அந்த கொஷின் சப்போஸ் உங்களுக்கு வந்துருந்துச்சு அப்படின்னா அந்த கீ பாயிண்ட்ஸ் மட்டும் எழுதலாம். அது அட்லீஸ்ட் ஒரு 5 மார்க்குக்கு ஒரு 3 மார்க் அதை நம்ம கெயின் பண்ணிக்கலாம். ஸோ யூஸாக இருக்கும். ஸோ ஜிபிடி ஏஐ ஜென்ரேட்டர் இந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மேனேஜ் ஒரு எனர்ஜி மேனேஜ்மெண்ட். நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களோட எனர்ஜியை வந்து லோ பண்ணவே கூடாது. நான் எதுவுமே படிக்கலையே, நான் வந்து 40% தான் படிச்சிருக்கேன், எனக்கு வந்து நான் படித்தது வர மாட்டேங்குதே அப்படின்னு நீங்கள் கொஷின் எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் பாதி பேர் ரெக்ரெட் பண்ணி நோ யூஸ். ஸோ எக்ஸாம் அப்போவே வந்து ரிவைஸ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் படித்த கொஷின்ஸ் தான் வரப்போகுது. ஸோ அதை எப்படி நம்ம ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். ஸோ நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்கலாம்னாலும் பரவாயில்ல, பேப்பர் ப்ரெசன்டேஷன் நல்லா இருக்கணும். ஓகே அப்படின்னா ஒரு ரகட் பர்சனாக இருக்கட்டும், ஒரு வந்து நீட்டான பர்சனாக இருக்கும். நமக்கு என்ன பிடிக்கும், ஒரு நீட்டான பர்சன்ஸ் தான் பிடிக்கும். பாதி பேர் நிறைய ஜுவல்ஸ் போட்டிருப்பாங்க, எனக்குலாம் வந்து நிறைய ஜுவல்ஸ் போட்டாலே யூஸ்வலாக பிடிக்காது. ஸோ 1 பீஸ் நெக் பாதி பேர் சிம்பிளாக போட்டால் பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி நீட் அண்ட் சிம்பிளாக எப்படி ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ உள்ள ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து 1 பேஜ் கவர் 5 மார்க் வந்து 1 பேஜ் கவர் ஆகுது அப்படின்னு சொல்லி அந்த ஹாஃப் பேஜ் தான் எழுதுறீங்க அந்த லேசினஸ்னால. ஸோ இதனால உங்களுக்கு வந்து மார்க்லாம் லூஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ எக்ஸாம் டைமில் நம்ம வந்து லேசினஸை காமிக்கிறது இட்ஸ் நாட் அ ரைட் டைம் டு ஷோ தேர் இன் எக்ஸாம் பேப்பர். ஸோ ஒரு இப்போ எவ்வளோ பேஜஸ் நம்ம எழுதுகிறோமோ எவ்வளோ கண்டென்ட் நம்ம எக்ஸ்ட்ரா கொடுக்குறோமோ அதுக்கு தக்க உங்களுக்கு மார்க் கிடைக்கும். மொத்தமே பாதி பேர் என்ன பண்ணுவாங்க, இப்போ ஒரு 5 டைப்ஸ் ஆஃப் ஏதாவது கொஷினில் கேட்குறாங்க அப்படின்னா 5 மார்க் தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த 5 பாயிண்ட்ஸை மட்டும் எழுதி வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணாதீங்க. அந்த கொஷினை பற்றி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எழுதலாம். இந்த பிகினிங் இந்த எண்டுலேயே இந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்ட்ரா அந்த கொஷினை பற்றி எழுதிட்டு சென்டரில் அந்த 5 பாயிண்ட்ஸை எழுதலாம். ஸோ அந்த 5 பாயிண்ட்ஸ் நமக்கு எழுதுனா 5 மார்க் கிடைக்கணும். எடுத்த உடனே கொஷின் நம்பரை போட்டுட்டு அந்த 5 பாயிண்ட் எழுதிடுவாங்க. அண்ட் மெயின் திங் பாயிண்ட் கொஷின்ஸ் வருது அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், ஏபிசிடி போடுங்க, இட்ஸ் பெட்டர். பாதி பேர் வந்து இந்த ஸ்டார் போடுறது, இந்த ஹார்ட் போடுறது, இந்த மாதிரிலாம் தயவு செய்து யூஸ் பண்ணாதீங்க. இட்ஸ் நாட் அன் பெஸ்ட் மேனர் டு ப்ரெசென்ட் அ பேப்பர். இஃப் யூ ஆர் ரைட்டிங் அ நோட்ஸ் அப்படின்னா இட்ஸ் ஓகே, நம்ம இஷ்டத்துக்கு நம்ம ஹார்ட் போட்டுக்கலாம், ஸ்டார் போட்டுக்கலாம், எதுனாலும் போட்டுக்கலாம். பட் ஒரு பேப்பரை வந்து நம்ம போர்டு எக்ஸாம் ப்ரெசென்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் கண்டிப்பாக நியூமரிக்கல்ஸ் இருக்கிறது தான் நல்லது. இல்லைனா 1 2 3 போடுங்க. அந்த 1 2 3 இந்த சைடு ஒரு ப்ராக்கெட் அந்த சைடு ஒரு ப்ராக்கெட் போடுவாங்க. இல்லைனா பாதி பேர் 1 வச்சுட்டு டாட் போடுவாங்க. அண்ட் வந்து பாதி பேர் 1 டாட் வச்சுட்டு கமாவும் போடுவாங்க. யூஸ் எனி ஒன், இட்ஸ் இம்பார்ட்டன்ட். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் திங் ஐ ஃபர்காட் டு டெல் தட், ஒரு ஆப்ஷன் எழுதுறீங்க அப்படின்னா இப்போ 1 வாக் சூஸ் த பெஸ்ட் ஆன்சரில் ஆப்ஷனையும் பக்கத்தில் எழுதிக்கோங்க. ஓகேவா? பட் அதை நீங்கள்
நல்லா வந்து கவனமாக பார்க்கணும். இப்போ ஏ ஆப்ஷன் அப்படின்னா ஏ ப்ராக்கெட்டில் போட்டு நெக்ஸ்ட் வந்து அந்த மேக்னட்டிசம் அப்படி இருக்குது ஆன்சர் இருக்குது அப்படின்னா ஏ போட்டு மேக்னட்டிசம் எழுதுங்க. இப்போ பி வந்து ஹார்ட் அப்படின்னா பி போட்டுட்டு ஹார்ட் அப்படின்னு எழுதுங்க. ஓகேவா? அந்த மாதிரி ஆப்ஷனை கூட நீங்கள் எழுதும் போது இந்த ஆப்ஷனை பாதி பேர் பார்த்து கரெக்ட் பண்ண சான்ஸ் இருக்குது. நீங்கள் ஆன்சர் ஆகாதனால கரெக்டாக எழுதிட்டு அடுத்த ஆப்ஷனை ராங்காக எழுதாதீங்க. ஸோ உங்களுக்கு இது மாதிரி கன்ஃபியூஸ் ஆகும்னா நீங்கள் ஆப்ஷனே எழுதாதீங்க. ஆப்ஷன் வித் ஆன்சர் எழுதுறது இது ஒரு பெஸ்ட்டு ப்ரெசன்டேஷனை இது பண்ணும், நல்லா கொடுக்குறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால இந்த மாதிரி ப்ரெசன்டேஷன்ஸ் பண்ணலாம். நான் இதுவரை வந்து எக்ஸாமுக்கு வந்து இந்த ஆப்ஷன் வச்சு தான் நான் எழுதியிருக்கேன். ஸோ அது வந்து ப்ரெசென்ட் பண்ணும்போது பேப்பர் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகேவா? ஸோ இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஏதாவது உங்களுக்கு இந்த மாதிரி லேட்டஸ்ட் வீடியோ வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் வந்து சீக்கிரமே அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். And all the best for you guys, so do well, best of luck. Okay, thank you. இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். And then bye bye. Call it spring, like everything is new.